நடிகர் ராஜேஷ் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்கள் மற்றும் தொடர்களில் நடித்துள்ள ஒரு இந்திய நடிகர் ஆவார். அவர் திரைப்படங்களில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக முடித்துள்ளார் மற்றும் 150க்கும் மேற்பட்ட படங்களில் முக்கிய வேடங்களில் துணை வேடங்களிலும் தோன்றினார். அவர் ஒரு ஹீரோ முதல் குணச்சித்திர நடிகர் பாத்திரங்களை செய்துள்ளார். ராஜேஷ் அவர் இயற்பெயர் ராஜேஷ் வில்லியம்ஸ். அவர் பிறப்பு 20 டிசம்பர் 1949. அவர் பிறந்த இடம் மன்னார்குடி, பின்னர் தஞ்சாவூர் மாவட்டம். அவர் மனைவி ஜோன் சில்வியா. பிள்ளைகள் 2 திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வில்லியம்ஸ் நாட்டார் மற்றும் லில்லி கிரேஸ் மான்கொண்டார் ஆகியோருக்கு 1949இல் ராஜேஷ் பிறந்தார். ஆனால் அவரது குடும்பம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஆனைக்காடு பகுதியை சேர்ந்தது. திண்டுக்கல், வடமதுரை, மேலாந்தம், ஆலைக்காடு மற்றும் தேனி மாவட்டம் சின்ன இடங்களில் படித்தார். காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பியூசி முடித்த பிறகு பச்சபாஸ் கல்லூரியில் சேர்ந்தார். ஆனால் துர்துவசமாக கல்லூரி கல்வியை முடிக்கவில்லை. புரசைவாக்கம் செயின்ட் பால் சுயநிலைப் பள்ளியில் பின்னர் 1972 முதல் 1979 வரை ட்ரிப்ளிகனில் உள்ள கெல்லட் மேல் நிலைய பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். 1974இல் அவள் ஒரு தொடர்கதை படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவர் அதில் ஒரு சிறிய பாத்திரத்தில் மட்டுமே நடித்தார். ராஜ்கண்ணு தயாரித்த கன்னி பருவத்திலே 1979 ஹீரோவாக அவர் நடித்த முதல் படம். ராஜேஷ் பாலச்சந்தர் அச்சமில்லை படத்தில் நடித்தார். பின்னர் அவர் குணச்சித்திர வேடங்களில் நடித்தார். மேலும் கமலஹாசன், சத்யா, மகாநதி மற்றும் விருமாண்டி போன்ற படங்களிலும் நடித்தார். இப்போது ஓட்டல் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலும் ஈடுபட்டு வருகிறார். அவர் நகரின் முன்னணி கட்டட தொழிலாளியாக உள்ளார். ஹாலிவுட் நடிகர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் தமிழில் எழுதியுள்ளார். அவர் ஒரு கிறிஸ்தவர். பின்னர் அவர் பெரியாரின் சித்தாந்தங்களில் தீவிரமாக இருந்தார். பின்னர் அவர் ஜோதிடத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஜோதிடம் மற்றும் பல நூல்களில் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். 1983இல் பிரபல சமூக சீர்திருத்தவாதியும் திராவிட இயக்க தலைவருமான பட்டுக்கோட்டை டேவில்ஸ் வானதியாரின் பேரன் ஜோன் சில்வியா வானதியாரை மணந்தார். அவர்களுக்கு ஒரு மகள் திவ்யா மற்றும் ஒரு மகன் தீபக். 2014இல் நடிகராக அறிமுகமானார். அவரது மனைவி 6 ஆகஸ்ட் 2012 அன்று இறந்தார். அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள்: அவள் ஒரு தொடர்கதை 1974, கன்னி பருவத்திலே 1979, தைப்பொங்கல் 1980, அந்த 7 நாட்கள் 1981, மயில் 1981.